எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து சட்டத்தை வாசித்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுவோம். 1000 வருஷ அரசாட்சி குறித்து, ரகசிய வருகை குறித்து, உபத்திரவத்தை குறித்து, தேவனுடைய சட்டத்தையும் தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாடு புதிய சட்டம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனம். அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சந்துக்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகல் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதரை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தின் ஒரு முனை மட்டும் முதல் மறுமுனை மட்டும் 4 திசையிலும் கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இலைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்களாக. முதல்ல வசந்த காலம் வரணும், முதல்ல 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அதுக்கு பின்னாடி தான் உபத்திரம். சாத்தான பாதாளத்திலிருந்து அவிழ்த்து விட்டு வேதாளம் வந்து மறுபடியும் பாதாளத்துக்கு கூட்டு போகும் ஜனங்களை. ஆகவே சூரியன் இருளடையும். இயேசு வனாந்தத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, எருசலேமில் இருக்கிறாரு சொன்னால் நம்பாதீங்க, போகாதீங்க. இயேசு எப்போ வருவார்? கிழக்கில் மின்னல் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரன் வருகை இருக்கும். அதுக்கு முன்னாடி சூரிய இருளடையும், சந்திர ரத்தமாய் மாறும். இந்த சூரிய கிரகணம், இந்த சந்திர கிரகணம் இது மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 4 முறை வந்து போயிட்டு இருக்கும். அடையாளம் காட்டி கொண்டே இருக்கிறார். ஆகவே எரிக்கற்கள், இந்த வார்த்தையில் எரிக்கற்கள், வானத்தில் லட்சக்கணக்கான எரிக்கற்கள் விழுந்துட்டே இருக்கும். எரிக்கற்கள் கந்தகம் சோதோம் குமரா பட்டணத்தில் வந்தது போல் கடைசியில் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு இயேசு வந்து மரித்தோரை எழுப்பி மரித்தோரை கூட்டிக்கிட்டு வந்து 1000 வருஷ அரசாட்சியை நடத்துவதில்லை. இயேசு பகிரங்கமாக வருவார். இப்பொழுது நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. 1000 வருஷ அரசாட்சி தேவன் நமக்குள்ளே இருந்து நடத்துவார். நாம் தான் கிறிஸ்துவுக்காக உயிர்த்தவர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்களோ, ஒரே தேவனை ஆராதிக்கிறாங்களோ, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணி உயிர்த்தவர்கள். இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சி இன்னைக்கு தருவாரானால், நம்ம சாவறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாத்தானை கட்டி பாதாளத்தில் பூட்டி தேவன் 1000 வருஷ அரசாட்சி தூட்டி தந்தால் நம்மளே மறுபடியும் இளமையை கழுகு போல மாற்றுவார். இது விஞ்ஞானத்துக்கும் விசுவாசிகளுக்குமே விளங்காத காரியம். மறுபடியும் நாம் எப்படி முதிர் வயது ஆனோடி மறுபடியும் இளமை வயது ஆகுமா? தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்கு தேவன் தான் உதவி செய்யணும், பசுத்தாவியாக தேவன் உதவி செய்யணும். ஆகவே இயேசு எப்போ வருவார்? உலகம் முடியும் போது கடைசியில் 1000 வருஷ அரசாட்சி முதல் நடக்கணும். அதுக்கு பின்னாடி எடுத்துக்கொள்ளப்படும் ரகசிய வருகை. புத்தி உள்ள கண் எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் மணவாளன் மணவாட்டி திருமணம். ஆகவே அது மத்திய ஆகாயத்தில், கீழே பூமியில் கோமாளி தாத்தா 7 வருஷம் 3 வருஷம் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி ஏமாற்றி 3 வருஷம் கோயில் கட்டி நான் தான் தேவன் என்று உட்காருவான். கோமாளி, ரோமாபுரி கோமாளி. அதுக்கு பின்னாடி தான் முத்திரை உடைத்து கோகு மாகு கோகு யுத்தமெல்லாம். ஆகவே அதுக்கு பின்னாடி தான் கருப்பு குதிரை, ஒரு படி கோதுமை 1 தாளந்துக்கும் 1 தாளந்துக்கும் 3 படி கோதுமை விற்கப்படும். ஆகவே அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அந்தி கிறிஸ்துவை கோமாளி ஏற்றுக்கொண்டால் வாங்கிக்கலாம், ஏற்றுக்கலனாக்கா அடி கொடுப்பான் சாத்தான். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சரியாக விளங்கிக் கொள்ளணும். இயேசு வந்து இந்த பூமியில் இருந்து எருசலேமில் ஆலயம் கட்டி அரண்மனை கட்டி நான் தான் ராஜா என்று சொல்லி மாம்ச பிரகாரமாய் அல்லது மகிமின் சரீரத்தில் இயேசு காணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார், இருக்க போவதில்லை. என் ஆட்சி உலகத்துக்கு உரியதல்ல. ஒருவனும் கிறிஸ்துவை மாம்ச பிரகாரம் அறியக்கூடாது. ஆகவே வேத சட்டத்தை தேவ திட்டத்தை தெளிவாக அறிந்து ஜெபம் பண்ணி பிதா குமார் நாமத்தில் ஞானசனம் எடுத்து அது கள்ள சாவி, கள்ள அப்போஸ்தலர்கள். குழந்தை ஞானசனம் அது குருட்டுத்தனம். ஆகவே மாதா கூட்டம் பிதா கூட்டம் ரெண்டையும் விட்டு விலகி ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிறந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் அதிகாரம் தருவார். ஆகவே உலகத்தில் பிசாசு வேஷம் கட்டிக்கிட்டு அப்போஸ்தலர் என்றும் பாஸ்டர் என்றும் வெள்ளை நைட்டி போட்டு கள்ள பசங்க உலகத்தை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஆகவே மரியா சரீரத்தோடு பரலத்துக்கு போனான்னு நடுக்கோயில்னு பொய்ய சொல்கிற பேய்ங்க. ஆக பிதா ஒரு கடவுள், குமாரனோட கடவுள், பரிசுத்த ஒரு 3 கடவுள் சொல்லிட்டு இருப்பாங்க.
ஆகவே இது எல்லாம் மூலக்கட்ட வேலை, வேலைக்கட்ட வேலை. ஆகவே சத்தியத்தை தெளிவாய் அறிந்து சிறைவேளை கேள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒரே தேவன். வானத்தில் இருப்பார், பூமியில் இருப்பார், பாதாளத்தில் இருப்பார். எங்கேயுமே பூமியில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணால் அங்கே இருப்பார். எத்தனை இடத்துல ஜெபம் பண்ணாலும், லட்சம் கோடி இடத்துல ஜெபம் பண்ணாலும் அங்கே இருப்பார். ஆகவே ஒரு தேவனை அறிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு 1000 வருஷ அரசாட்சி நம்ம தலைமையில் தந்தால் நம்ம பாக்கியவான்கள். சாகாதே வாழ முடியும். செத்து போனவங்க யாரும் மறுபடியும் வாழ்வதில்லை. ஆகவே இதை விளங்கிக்கொள்ளணும். இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளாவிட்டால் விளங்காத வீட்டில் வெடிய விளக்கு எரியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. ரகசிய வருகை போன பின்னாடி தான் சாத்தானுடைய ஆட்சி. சாத்தானுடைய ஆட்சி முடிஞ்ச பின்னாடி தான் உபத்திரவம், மகா உபத்திரம். உலகெங்கும் பயங்கரமான உபத்திரம் இருக்கும். ஆகவே இந்த உபத்திரம், இந்த யுத்தம், இந்த பஞ்சம், இந்த கொலை நோயும், இந்த பூமி எதிர்ச்சியெல்லாம் வருங்காரியத்துக்கு ஒரு அடையாளம். இயேசு சொன்ன யுத்தம் ஒரே யுத்தம் தான், மூன்றாவது யுத்தம் கிடையாது. கடைசி கோகு மாகோகு யுத்தம் உலகம் முடியும் போது நடக்கிறது. ஆகவே இதெல்லாம் விளங்கி கொண்டு தேவனுடைய சட்டத்தை விளங்கி கொண்டு சத்தியத்துக்கு சாட்சியை நிற்போம். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.